கிளிக் பண்ணுங்க. மேல இருந்து ரெண்டாவது சார்ட் போட போறேன். ஓகேவா? அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஃபேஸ் தெரியுதா? ஓகே. ஸோ இந்த சார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இந்த ஜாதகருடைய கேள்வி வந்து 17/5/1968 11:15 PM கடலூர்ல பிறந்திருக்கார், ஆண் ஜாதகம். என்னுடைய கேள்வி என்னன்னா, வருமானம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்விதான். இவருக்கு ஆக்சுவலி ஜூலை 2024 அந்த லக்னம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கடக லக்னம், பிறந்த லக்னம் ஜென்ம லக்னம். இவர் வந்து மகரத்துல பிறந்திருக்காரு. இன்னைக்கு அவருடைய இயல்பு லக்னம் 7ஆம் இடத்தில் போயிட்டு இருக்கு. இவர் பாதி நிகழ்வு வந்து கடந்துட்டாரு. அதாவது செட்டில்மெண்ட், அதாவது வாழ்க்கையினுடைய ஒரு பாதி பகுதியை கடந்து கடன்லாம் தாண்டி என்ன இப்ப கடன்பட்டிருப்பாரு. கடன்லாம் கடந்து என்ன வந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து ஒரு அடுத்த நிலைக்கு, சரிங்களா, ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு வந்து இந்த இயல்பு லக்னம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜாதகருக்கு புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் வருடம் ஜூலை 2024 ஆரம்பமாயிருக்கு. ஆகஸ்ட் 2025 முடிவது. அப்ப ஜாதகருடைய கேள்வி என்ன? வருமானம் சம்பந்தப்பட்ட கேள்வி. குரு எங்க இருக்காரு? 2ஆம் இடத்துக்கு. கரெக்டுங்களா? 2ஆம் இடத்துல இந்த ஜாதகருக்கு வருமானம் இருக்கு. அப்போ வருமானம் சம்பந்தப்பட்ட கேள்வி சரியா இருக்கா? சரியா இருக்கு. அப்போ 2ல் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வருமான தடை கொடுக்குமானா கண்டிப்பா தடை கொடுக்கும். வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடை இருக்கும். கோச்சாரத்துல கேது 3ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறார். கோச்சாரத்துல கேது 3ஆம் இடத்தில், ஜென்ம ஜாதகத்திலேயும் 3ஆம் இடத்தில் கேது. அப்ப இந்த கேது என்ன பண்ணும்? முயற்சியை தடை பண்ணும். 10க்கு 6ல் உட்கார்ந்து இருக்கும்போது என்ன பண்ணும்னா, வருமானத்துக்கு சாதகமான சூழல்ல அந்த கேது பகவான் இருந்தாலும் வருமானம் தடைங்கிறது. குரு 2ல இருக்கிறது வருமான தடை கொடுக்கும். 9க்கு 6ஆம் இடத்துல போய் பாக்கியத்தை என்ன பண்ணும்? 9க்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பாக்கியத்தை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அப்படியே வருமான தடையினால இருக்கிற சேர்த்து வச்சது என்ன பண்ணுவாரு? இழந்துகிட்டே இருப்பாருன்னு அர்த்தம். பெரும் தொகைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப ஜாதகர் வருமானத்தை நோக்கி அவருடைய போக்கஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? குடும்பம், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் இருக்கும். வருமானத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி எங்க போய் உட்காந்துருக்காரு? குரு. பெரும் எதிர்பார்ப்புகள்ல போய் உட்காந்துருக்காரு. பெரும் கடன்ல, 6க்கு 6ல சூரியன், பெரும் கடன். ஓகேங்களா? அப்போ பேராசைகளை என்ன பண்ண கடன் பண்ணக்கூடாது. 2க்கு அது 10ஆம் இடத்துல வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அழுத்தத்தை கொடுக்கும். ஜாதகர் பெரும் எதிர்பார்ப்புல இருக்கிறாரு. வருமானங்கள் மகிழ்ச்சி லாபத்தை கொடுத்து அதை நோக்கி போனாருன்னா வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை வரும், கடன்ல பிரச்சனை வரும். வருமானங்கிறது அழுத்தத்தை கொடுக்குது. புதுசு நலம் கேள்வி சரியாக அமைந்திருக்கிறது. அப்போ 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேடு வருமானம் அப்படிங்கிற விஷயங்கள் சாதகமா இருந்தாலும் முயற்சியில தடை இருக்குமா? கண்டிப்பாக தடை இருக்கும். அப்ப இந்த கோச்சார கேது மாறுபடும் போது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஜூலைல இருந்து ஒரு மாற்றம் உண்டான இந்த ஜாதகத்துல கண்டிப்பாக இருக்கிறது. ஆகஸ்ட் 2025க்கு பிறகு சனி பகவான் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் இயங்கும் போது சனி 9ஆம் இடத்தில் 9ல் பாக்கியஸ்தானத்தில் நல்ல நிலையில இருக்கிறாரா? நல்லா இருக்கிறாரு. ஓகேங்களா? சோ இந்த ஜாதகத்துல பார்த்த உடனே பாருங்களேன், இந்த குரு என்ன பண்ணுவார்? 6ஆம் இடத்தை பார்ப்பார் 5ஆம் பார்வையாக. அப்ப இவருடைய முழு கவனம் என்ன இருக்குன்னா, குடும்பம், வருமானத்தோட குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிக கவனம் செலுத்துகிறார். இன்னைக்கு கோச்சாரத்துல குரு பகவான் வந்து 11ஆம் இடத்தில். அப்போ வருமானங்கிறது அழுத்தமான சூழல் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுகம் இல்லை ஜாதகருக்கு. கண்டிப்பா எப்படியா இருக்காது? சுகம் இருக்குமா? இருக்காது. நாளுக்கு அது 11ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. எவ்வளவு விஷயங்கள் எடுக்கலாம் பாருங்களா ஜாதகத்தை. 2க்கு 2ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல இருந்து தனது 6ஆம் இடத்தை பார்வை செய்வது, 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வை செய்வது, அதே மாதிரி 10ஆம் இடத்தை 9ஆம் பார்வை செய்வது. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன், நோய், வம்பு, வழக்கில் தீராத கடன், நீண்ட நாளுக்குடைய பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, 10ஆம் இடம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அழுத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த ஜாதகருடைய போக்கஸ் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். இந்த ஜாதகத்தை இவ்வளவு எளிமையாக வந்து ஆய்வு பண்ணலாங்க. சரிங்களா? அடுத்த ஜாதகத்துக்கு நம்ம போவோம். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஜாதகம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்த ஜாதகத்துக்கு போகலாம். கமெண்ட் ரீட் பண்ணுங்க.
ஃபீட்பேக் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டை வந்து ரீட் பண்ணி சொன்னா போதும். மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஆமா, அதுக்கு அடுத்து இருக்கிற கேள்வி என்ன பாருங்க. சரி, இப்ப அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு இல்லையா, தொழில் கடன் எப்போ அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த ஜாதகர் கேட்ட கேள்வி வந்து தொழில் கடன் சம்பந்தப்பட்ட கேள்வி. தொழில் கடன் ரிவைஸில் தெரிகிறதுன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அதெல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு லாஸ்ட். இப்போ சரியா தான் மாத்தியாச்சு இல்லையா. சரி, இந்த ஜாதகருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா 11/6/1970 பிறந்திருக்கிறாரு. தர்மபுரி ஆண் ஜாதகம். சரிங்களா. இவருடைய லக்னம் வந்து இவர் வயது வந்து 54 வயது நிறைவடைந்து 6 மாதம் ஆகுதுங்க. சரிங்களா, 6 மாதம் 4 நாள் ஆகுது. இவருடைய ஜென்ம லக்னம் வந்து தனுர் லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஏழ்பி லக்னம் எல்லாமே பாருங்க, 7ஆம் இடத்து ஏழ்பி லக்னம் பாதி நிறைவடைந்து ஒரு 54 வயது எட்டிய ஒரு ஆண் ஜாதகர். ஸோ இவருக்கு கேள்வி என்னன்னா, வருமானம் சம்பந்தப்பட்ட கேள்விதான் இந்த ஜாதகர் கேட்கிறாரு. ஆக்சுவலி இவருக்கு வந்து ஏழ்பி லக்னம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம். கேள்வி சரிதானே? அப்போ ஏழ்பி படித்த அனைத்து மாணவர்களுக்கும் தெரியுங்க, மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம். அப்போ என்ன கேள்வி வரும்? வருமானம் சம்பந்தப்பட்ட கேள்வி வருமா? கண்டிப்பாக வரும். தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வி வருமா? கண்டிப்பா வரும். கடன் சம்பந்தப்பட்ட கேள்வி வருமா? நிச்சயமாக வரும் இல்லையா. அப்போ இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் எங்க இருக்காரு? லக்னத்திலே இருக்காரு. என்ன ஆதிபத்தியம்? 6 மற்றும் 11. நான் கடன்ல இருந்து எதிர்பார்க்கிறேன், கடன் கிடைக்குமா? என்ன கேள்வி கேட்கிறாரு? கடன் நான் எதிர்பார்க்கிறேன், கடன் கிடைக்குமா? குரு எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? 10ஆம் அதிபதி குரு கரெக்டா போய் என்ன உட்கார்ந்துருக்காரு? 10க்கு 8ல. தொழில் செய்யலாமா இவரு? அதாவது நீங்க அதாவது அட்சலக்கணம் பத்தி ஜோதிடத்துல வந்துங்க நீங்க ரொம்ப ஆய்வு பண்ண வேண்டாங்க. இங்க பாருங்க, இந்த ஜாதக டேட் ஆஃப் பர்த் நீங்க போடுங்க, லாஸ்ட் கமெண்ட் ரைட் பண்ணுங்க, எப்படி இருக்கு பாருங்க. வியூ எல்லாம் கரெக்டா இருக்கா? எக்ஸ்பிளனேஷன் புரிதுங்களா? ஸ்பீடா போறோமா? ஏன்னா டைம் நம்மளுக்கு கம்மியா இருக்கு. ஸோ 2 ஜாதகம் தான். கூடலூர் கீழே நம்ம சொன்ன விஷயங்கள் அவங்களுக்கு புரியுதுங்களா? அந்த கமெண்ட் தான் போட்டிருக்காங்க. தேங்க்யூ போட்டுருக்காங்களா? நல்லது. இப்போ 11/6/70 அதுதானே? கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. தேங்க்யூன்னு பாலமுருகன் போட்டிருக்காரு. சரி, இப்போ இந்த ஜாதகருக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம் 18/12/2023 மிருகசீரிஷ 4ஆம் பாதம் ஆரம்பிச்சிருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம். இதுக்கு 27 ஜனவரி 2025 நிறைவடையுது. ஓகேங்களா. சோ இப்போ ராகு எங்க இருக்காரு பாருங்க. ராகு எங்க இருக்கிறாரு? 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ மிருகசீரிஷ 3 நாள் இவருக்கு கண்டிப்பா 2022 நவம்பர் 2022 எங்க குடும்பத்துல கண்டிப்பா என்ன இருக்கும்? தற்கொலை முயற்சி, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, தற்கொலை முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, வீடு வண்டி வாகனம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு ஜல்லி மணல் கண்டிப்பா வந்து தொடர்பு இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குமா? இருக்கும். அவங்க வீட்டு பக்கத்துல என்ன இருக்கும்? செங்கல் மணல் ஜல்லி இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். இஎன்டி சம்பந்தமான விஷயங்கள்ல போய் ஜாதகர் என்ன பண்ணணும்? செக் பண்ணும். அது வீட்டு பக்கத்துல என்ன இருப்பாங்க? இஎன்டி மருத்துவர் இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முருகன் கோவில் போயிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் தொடர்பு வந்துருங்க. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் மாதம் 2022 நவம்பருக்கு பிறகு இந்த விஷயங்கள் உண்டு. அதே மாதிரி தற்கொலை சம்பந்தமான விஷயங்களை முயற்சி பண்ணவங்க அவங்க அப்பா வழியில யாராவது மரணமடைய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி செவ்வாய் லக்னத்திலேயே அமர்ந்திருந்து தனது 4ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்வை செய்வது, அதே மாதிரி என்ன பண்ணுவாரு? 7ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்வை செய்வது, 6 ஆதிபத்தி லக்னத்துல உட்கார்ந்து கடனை எதிர்பார்த்து இவர் என்ன பண்ண சுகத்துக்காக சூழ்நிலையினால மனைவியால் 2வது குழந்தையால் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தால், வீடு வண்டி வேணும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தால் தீராத கடனை போய் இருக்கணும்ன்ற அமைப்பு இருக்கு. சரி, இவர் ஏன் தொழிலை பத்தி கேட்கிறாரு? 10ஆம் அதிபதி 8ல் அமர்ந்து 10க்கு 8 7க்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து இருப்பது தொழில் வந்து முடக்கமாகுது. தொழில் பண்ணலாமா அந்த ஜாதகருக்கு அப்படின்னா நவம்பர் 2022 சொந்த தொழில் பண்ணி தேவையில்லாம பிரச்சனைகளை மாட்டக்கூடாதுங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஜாதகம் வந்து தொழில் வந்து சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஜாதக சாதகமாக இல்லை. ராகு பகவான் திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் 9ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது, 2க்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது ஜாதகருடைய மதிப்பு மறை அந்தஸ்து கௌரவம் அதாவது 10க்கு 12ல தொழில் பண்ண முடியாம பண்ணக்கூடாது. வெளியூர்ல போய் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. சரிங்களா. அந்த ஜாதகத்துல 9ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அதாவது தீராத கடனை கொடுக்கக்கூடிய ஆளு போய் எங்க உட்கார்ந்துருக்காரு? சனி பகவான் எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு? வருமானம்ங்கிறது 2க்கு 5ஆம் இடத்தில் இருந்தாலும் 10க்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து இருப்பது ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
வருமானங்கள் ஏதாவது பூர்வீகத்துல ஏதாவது இருக்கிற விஷயத்த வச்சு இவங்க வருமானம் எடுத்துக்கலாம். வேலைங்கிறது சாதகமாக, சொந்த தொழில்ங்கிறது சாதகமாக இல்ல. வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதகத்துல இருக்குது. ஸோ அதனால வேலைக்கு போகக்கூடிய அமைப்புங்கிறது தான் இங்க இருக்கும். குழந்தைகளுக்காக கடன் படக்கூடிய அமைப்பு உண்டானா கண்டிப்பாக உண்டு இந்த பீரியட் ஆஃப் டைம்ல. 6க்கு அது 12ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது. கடன் அப்படிங்கிறது குழந்தைகளுக்காக மனம் பூர்வீக கடன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? மன சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளுக்காக கடன் படக்கூடிய அமைப்பு உண்டான உண்டு. அறிவுரை சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனை உண்டான உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஜாதகத்துல இந்த அஷ்டமாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது 2க்கு அது 10ஆம் இடமா போகுறதுனால வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதீதமான எதிர்பார்ப்புகள் எதிர்பார்த்துட்டு அது 6க்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார், லக்னத்தை பார்ப்பாரு. அப்போ பெரிய சிக்கல் உண்டு. இப்ப ஜாதகர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் தொழிலுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதிகமான லாபத்தை எதிர்பார்த்து வருமானத்தை, அதாவது தொழில வந்து இன்க்ரீஸ் பண்ண போறேன், அடுத்த ஒரு அதாவது என்ன சொல்றது, அந்த வேலையை வந்து உபரி வருமானங்கள் பண்ணக்கூடிய வேலையில அடுத்த பிரான்ச் ஓபன் பண்றதோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ அடுத்த கட்டத்துக்கு வருமானம் லாபத்திற்காக அதெல்லாம் இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுவாரு, கடன் படக்கூடிய அமைப்பு வந்துடும். ரொம்ப கவனமா இருக்கணும். 3ஆம் பார்வையாக லக்னத்தை செவ்வாயை பார்க்கிறாரு. அப்ப இவர் கடன் அப்படிங்கிறது இவருக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காருன்றத இந்த சனி செவ்வாய் பார்வைங்கிறது இங்க காமிக்குது. ஏன்னா 8ஆம் அதிபதி இல்லையா? சரிங்களா? அப்பவும் அஷ்டமபதி பார்த்த ஜோதிடர்கள் அனைவருக்குமே தெரியும் சனி 11ல இருக்கலாமா, மிருகசீரிஷம் 4ஆம் மாதம் போகும்போது இருக்கக்கூடாது. கரெக்டா? ஸோ அதே மாதிரி 7ஆம் பார்வையாக கரெக்டா பாருங்க. இந்த ஜாதகருக்கு என்ன பண்ணும், 10ஆம் அதிபதி குருவை பார்க்கிறாரு, 5ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. அப்போ பெரிய அளவுல இவர் வந்து ஒரு கடனை நான் வாங்கியே தீருவேன் எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன்றத 100% கடனை எதிர்பார்ப்புங்கிறத காமிக்கிறீங்க. 100% என்ன பண்ணுது இந்த ஜாதகம் இவ்வளவு துல்லியமா வரும் பாருங்களேன். கோச்சாரத்துல சனி எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ 2க்கு 8 எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஜாதகம் வந்து தொழில் பண்ணலாமா? இதெல்லாம் ஆய்வுக்கான ஜாதகங்கள். இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜாதகத்தை கண்டிப்பா என்ன பண்ண போறோம், அடுத்தடுத்து நம்ம போட போறோம். ஸோ இவருக்கு வந்து தொழில் அப்படிங்கிறது வருமானம் வந்தா கூட வருமானங்கிறது அழுத்தமான சூழல்ல வரும். சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவங்க சாதகமாக இல்லை. இருக்கிற வச்சு அப்படி ஓட்டிக்கிடணும். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு சொல்லி தேவையெல்லாம் போய் மாட்டிடக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட் போறோம், அங்கே போறோம், இங்கே போறோம். ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் ராகு பகவான் உதாரணத்தில் கோச்சாரத்தில் ராகு 9. இப்போ இந்த ஜாதகம் என்ன பண்ணுவாரு, நான் ஸ்டாக் மார்க்கெட் பண்ண போறேன், சும்மா மதிப்பு மரியாதை இருக்கிற இடத்துல போய் நின்றுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, கடனை இழுத்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த ஜாதகத்துல சொல்றோம். ஸோ ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா பாருங்க. இப்ப நம்ம ஒரு ஜாதகத்தை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இது எல்லாமே சார் சொல்லிட்டாங்க. சாரோடைய நேரலையில ஆரம்ப காலகட்டத்துல 2020கள்ல 21, 22லாம் வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தி சார் வந்து அவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க. அதாவது உங்களுடைய ஜென்ம லக்னம் எங்கனாலும் போனாங்க. இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துக்கொண்ட ஜாதகத்துல ஜென்ம லக்னம் மகர லக்னமாக எடுத்துக்கொள்கிறோம். அவருக்கு இன்றைக்கு வயது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 35 வயது நிறைவடையுது அப்படின்னு சொன்னா அவருடைய ஏழ்பி லக்னம் இங்க போயிட்டு இருக்கு. அப்போ லக்னாதிபதி செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ஜாதகத்துல கன்னியில, விருச்சிகத்துல, அதே மாதிரி மீனத்துல, மகரத்துல, ஜென்ம லக்னத்திலயும் இந்த செவ்வாய் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாரு அப்படின்னு சொன்னா ஜாதகருக்கு பிரச்சனை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். சரி, இது 10 வருடத்துக்கு ஜாதகருடைய நிகழ்வு இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு வருடம் 1 மாதம் 10 நாள் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னாக்க இந்த கேது யாரெல்லாம் பார்க்கணும், கேது, சுக்கிரன் அண்ட் சூரியன். இவங்கெல்லாம் இந்த 10 வருஷத்தை இந்த செவ்வாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கான நிகழ்வை இந்த ஒவ்வொரு ஒரு வருடமாலும் 10 நாள் காலங்கள்ல நம்ம இந்த 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கக்கூடிய இந்த கேது, சுக்கிரன், சூரிய பகவான் அந்த கையில ஒப்படைச்சிருவாங்க. அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த 10 வருஷத்துக்கு இவங்க தான் இந்த ஜாதகரை இயக்கக்கூடிய நபர்கள். அவர் மூளையை செயல்படுத்தக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு சொன்னா அந்த கேது, சுக்கிரன், சூரிய பகவான் தான். இவங்களுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம், பரணி நட்சத்திரம் 1ஆம் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் மாதம். வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? என்னுடைய வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? லாஸ்ட் எடுத்து பாருங்க கமெண்ட். கமெண்ட் வரல. நன்றி பாலமுருகன் ஐயா. 18ஆம் பாட்டியின் உங்களுக்கு பதில் சொல்லியாச்சுங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்.
கேக்குது. ஓகே, ஓகே, ஓகே. ரைட். தனஜெயன் ஓகே. கிளியரா புரியுதுங்களா? ரைட். ஓகே. நன்றி, நன்றி, நன்றி. ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கொண்ட ஜாதகத்துல ஏழ்பி லக்னம் அவருக்கு மேஷ லக்னம் ஒரு ஜாதகத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னா இந்த 10 வருடத்தை இயக்கக்கூடிய லக்னாதிபதி 10 வருடத்தை இயக்கக்கூடிய லக்னாதிபதி செவ்வாய் பகவான் எங்கெல்லாம் இருக்கக்கூடாது? கன்னியில் செவ்வாய், அதே மாதிரி விருச்சகத்தில் செவ்வாய், ஆட்சி பெற்ற செவ்வாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? கன்னியில் செவ்வாய் பொதுவாகவே இருக்கக்கூடாது. எந்த இடத்துல கன்னியில் செவ்வாய் என்ன பண்ணணும்? கரைக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதே மாதிரி ஆட்சி பெற்ற செவ்வாய் எங்கேயும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மகரத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது. இங்க பாரம்பரியம் என்னங்க டிஸ்டர்ப் ஆகுது? அதாவது செவ்வாய் உச்சம், ஆனா அதே சமயத்துல பெருமளவுல பிரஷர் கொடுக்கும் இந்த ஜாதகருக்கு. சரிங்களா? அதே மாதிரி மீனத்தில் செவ்வாய், அது ஒரு நீராசி செவ்வாய் இருக்கக்கூடாது. இப்ப பாரம்பரியத்தை எங்கேயாவது நம்ம விடுறோமா? பாரம்பரியத்தை இணைந்துதான் செயல்படுகிறது. ஆனால் அடுத்த பரிமாணம் சொல்லலாம். ஒரு எந்த துறையில எடுத்தீங்கன்னாலும் ஒரு எவாலுவேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அப்போ நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்ப எவாலுவேஷன் இந்த காலகட்டத்துக்கு நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா எடுக்கணும். இப்போ பாருங்க, எந்த காம்ப்ளிகேட்டட் பண்ணாம 2 ஜாதகங்கள் வந்து அப்படியே ஒரு தேனை எடுத்து உங்க வாயில கொடுத்தீங்கன்னா எவ்வளவு அருமையாக அமுதமா இருக்குமோ அந்த மாதிரி ஜாதகங்கள் எல்லாமே. அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா அவ்வளவு பலன்களை லக்னாதிபதி நட்சத்திராதிபதி வச்சுமே நம்ம சொல்ல முடியும். முழு பலனே சொல்ல முடியும். 12 பாகத்துக்கான கேள்விகளை கண்டிப்பா சொல்ல முடியும். அவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு. சரிங்களா? அதை ஆய்வு பண்ணுங்க. ஏல்பி முறையில் ஆய்வு பண்ணுங்க. அப்போ அவ்வளவு அப்டேட்டாக நம்ம வந்து எல்லா துறையிலும் கொண்டு வந்துருந்தோம். அப்போ அட்சல் பத்தியும் அதே அப்டேட் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லாஸ்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க. லாஸ்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நெல்லை வசந்தன் ஐயா சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? அப்போ இந்த ஏழ்பி லக்னம் மேஷ லக்னம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் 10 வருடத்தை இயக்கக்கூடிய லக்னாதிபதி செவ்வாய் பகவான் இந்த இடத்திலேயோ கன்னியிலேயோ விருச்சிகத்திலேயோ மகரத்திலேயோ மீனத்திலேயோ அமரக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இரண்டாவது எடுத்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் இயக்கக்கூடிய கேது பகவானும் இதே இடங்கள்ல இந்த கேது, இங்க கேது, அதே மாதிரி இந்த இடத்துல கேது பகவான், அதே மாதிரி இந்த இடத்துல கேது பகவான் அமரக்கூடாது. அப்போ கேதுவோ செவ்வாயோ கன்னியில கேது, விருச்சயத்துல கேது, மகரத்துல கேது, மீனத்துல கேது அமரக்கூடாது. இந்த கேது எங்க இருக்கக்கூடாது? கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம், கேது. சரிங்களா? அப்போ 10 வருடத்திற்கு செவ்வாய் வந்து இதே இடங்கள்ல இருக்கக்கூடாது. இந்த அஸ்வினி செல்லக்கூடிய இந்த 4 வருடம் 5 மாதம் 10 நாட்கள் இந்த காலகட்டத்திலையும் இந்த கேது பகவான் கன்னி, விருச்சிகம், மகரம், மீனத்தில் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி பரமேஸ்வரம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த சுக்கிரனும் இதே இடங்கள்ல இருக்கக்கூடாது. அதே மாதிரி சூரிய பகவானும் இதே இடங்கள்ல இருக்கக்கூடாது. சரி, இது எப்படி பலனை நிர்ணயம் பண்றது அப்படின்னா, இப்ப இந்த கன்னியில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவாருங்க? ஜாதகருக்கு கடமை ஏற்படுத்துவார். அதே மாதிரி அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாதகருக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படும். சரிங்களா? சரியா வந்து டைஜஷன் ஆகாது, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் ஏற்படுத்தி விட்டுருவார். சரிங்களா? டைஜஷன் ப்ராப்ளம். 6 கேது இருக்கக்கூடாது ஆக்சுவலி. சரிங்களா? அதே மாதிரி விருச்சகத்துல கேது இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். விருச்சகத்துல கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனைகளை கடன்களை ஜாதகரை தேடிக்கொள்வார். சரிங்களா? ஜாதகரை என்ன பண்ணிடுவாரு? தேடிக்கொள்வார். அப்போ இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, தீராத கடன் இருக்கணும், தீராத நோயை ஏற்படுத்திக் கொள்ளும். அதே மறைவு ஸ்தானம் மலக்குடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கதான் வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் வர்றவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 8 இருக்கக்கூடிய கேது, அதாவது விருச்சிகத்தில் இருக்க கேது இருக்குன்னா பைல்ஸ் ப்ராப்ளம் வருங்க. சரிங்களா? இப்ப நம்ம எப்படி டைஜஸ்ட் சிஸ்டம் சொன்னோமோ, அடிவயிறு சொன்னோமோ, அதே மாதிரி இந்த இடத்துல கேது, விருச்சிகத்துல கேது இருக்கும்போது அவருக்கு பைல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதாவது அந்த ரெக்டம் அப்படின்னு லாஸ்ட் நம்ம சொன்னோம் பாருங்களேன், இந்த இடங்கள்ல மலக்குடல், பெருங்குடல், மலக்குடல் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, இப்போ ஒரு 40 வயது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதகத்துக்கு முட்டு வலி வருமானம் கண்டிப்பா வரும். இரத்த ஓட்டம் சரியாக இருக்காது. அப்போ முட்டுல லூப்ரிகன்ஸ் ப்ராப்ளம் இருக்காது. அப்போ அந்த உராய்வு தன்மையில வந்து இவங்களுக்கு பிரச்சனைகள் வருமானம் கண்டிப்பாக வரும். அப்போ இந்த கேது இந்த இடத்துல இருக்கும்போது சொந்த தொழில் பண்ணவே கூடாது. அதாவது முக்கியமா நீங்க கவனிக்கணும். அதாவது நட்சத்திராதிபதி கேது 10ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் போட்டிருக்காங்க. என்னங்க? 25/8/2024. ஓகே.
அப்ப 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சொந்த தொழிலுக்கு பிரச்சனை தேடி வரும். தீராத கடன் தேடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? 10ல் இருக்கக்கூடிய கேது இருக்கவே கூடாது. அப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சொல்லி முட்டி மோதி எதையாவது ஒண்ணு பண்ணணும் போய் என்ன பண்ணுவாருன்னா, அவரே சுருக்கிக்குவாரு. கடைசி என்ன தோல்வி அப்படிங்கிறதா வரும். பெரிய அனுபவத்தை மட்டும் கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். அங்க இருந்து பொருளை எதிர்பார்க்க முடியாது. அப்போ இங்க 12ஆம் இடத்தில், அதாவது மீனத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, தேவையில்லாத விரயங்கள், அதாவது வெளியூர் வெளிநாடுக்கு இது உகந்ததாக இருக்கும். அதே சமயத்துல கடன் வருமானம் வரும், பாதத்துல பிரச்சனை வருமானம் வரும். ஒரு தீரக்கூடிய ஒரு கடனை வாங்கிட்டு தான் என்ன பண்ணணும், இவரு வெளியூருக்கு போகணும் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை வருமா? அப்பாவுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாதகருக்கு என்ன ஆகும்? அப்பாவுடைய விஷயத்துல பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனா ஜாதகர் எங்க உட்கார்ந்துருப்பாரு? வெளியூர்ல இருப்பாரு. புரியுதுங்களா? அப்ப இந்த பீரியட் ஆஃப் டைம்ல இந்த கேது பகவான் இந்த இடங்கள்ல இருக்கும்போது இதே மாதிரி எடுத்துக்கொள்ளும். அப்போ பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெருமளவுல ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி பரநட்சத்திரம் போகக்கூடிய காலகட்டத்துல இந்த சுக்கிரனும் எங்க இருக்கக்கூடாது? கன்னியில் சுக்கிரன், நீச்ச சுக்கிரன் சொல்லுவாங்க இல்லையா? இந்த இடத்துல அதே மாதிரி இந்த இடத்துல 8ல் மறைக்கூடிய சுக்கிரன், அதே மாதிரி 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீங்க உச்சம் பெற்றாலும் பிரச்சனை தான், நீச்சம் அடைஞ்சாலும் பிரச்சனை தான். நம்ம அஷ்டகுரு ஜோதிட முறையில அந்த நீச்சம் உச்சம் எல்லாம் எடுக்கிறது இல்லை. ஆனா நீங்க பாருங்களேன், அதனுடைய வேலையை அது செய்யுமானா கண்டிப்பாக செய்யும். சரிங்களா? அப்போ இவருக்கு என்ன லக்னம், என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரு? 2+7 ஆதிபத்தியம் வாங்குறாரு இல்லையா? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல இந்த பரநட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டத்துல வருமானம்ங்கிறது சாதகமாக இருக்காது. சூழ்நிலை எல்லாம் மாட்டிட்டாரு. வருமானம்ங்கிறது கடனுக்காக போகக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கும். அப்போ குடும்பத்தால் படிப்புங்கிறது பிரச்சனைக்குரிய படிப்பு படிக்கலாம். சரிங்களா? வருமானம் வந்தாலுமே கடனுக்காக போகக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ மனைவி விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கும். சரிங்களா? அப்போ 7ஆம் அதிபதி 2ல் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்போ இந்த ஜாதகர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, மனைவி வந்து பணத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த ஜாதகருக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் போயிடுவாரு. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து இருப்பது, ஜாதகி நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, பிரச்சனை இருப்பாங்க, ஜாதகருக்கு அது விரைவான காலகட்டமாக இருக்கும். அப்போ வெளியூர்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள், கணவன் மனைவி பிரிவை கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும். சோ நீங்க இந்த 10 வருடத்திற்கும் இப்படி நீங்க பலன் நடக்கலாமா? தாராளமா நடக்கலாம். சூரியன் 5ஆம் அதிபதி. அப்ப குழந்தை சம்பந்தப்பட்டது, பூர்வீக சம்பந்தப்பட்டது, மனம் சம்பந்தப்பட்டது, காதல் சம்பந்தப்பட்டது. அப்போ 25 வயதுல ஒரு ஜாதகர் காட்டு நட்சத்திரம் 1ஆம் மாதம் பார்த்தோம்னா ரொம்ப கவனமா இருக்கணுங்க. சரிங்களா? இவங்கதான் காதல் பட்டுட்டு ஒரு ஈகோல போய், அதாவது இந்த காலகட்டத்துல என்ன பண்ணிக்கிறோம், உன்னால என்ன முடியும், நீ என்ன லவ் பண்ணி என்ன பண்ண போற, என்ன வாழ்க்கை வாழ்ந்துட போற, எங்களை மீறி நீ என்ன செஞ்சிட முடியும், இப்படிலாம் வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது. இவங்க போய் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சொன்ன அந்த ஈகோ காப்பியே போய் என்ன பண்ணிடுவாங்க, தவறான காதல். சுக்கிரன் சூரியன் பலமா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உதாரணமாக இங்க சூரியன் இருக்கிறார், நீச்ச சூரியனா இருந்தாருன்னா கண்டிப்பா காதல் திருமணம் உண்டானா கண்டிப்பாக உண்டு. புரியுதுங்களா? கண்டிப்பாக காதல் திருமணம் உண்டு. இதுவே சூரிய நீச்சத்துல இல்லாம இவர் ஒரு நல்ல நிலையில இருக்காரு, இந்த இடத்துல இருந்தாலும் நல்ல நிலையில இருக்கிறது. ஏன்னா 5-7 தொடர்பு காதல் திருமணத்தை கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ இந்த 10 வருடத்திற்கும் இப்படி நீங்க பலனை பார்த்து கொடுங்க. சரிங்களா? இப்ப இதுவே இந்த 10 வருடத்தில் இயக்கக்கூடிய இந்த செவ்வாய், லக்னாதிபதி செவ்வாய் இருக்காரு இல்லையா? இந்த லக்னாதிபதி செவ்வாய்க்கும் இந்த நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய கேதுனுடைய தொடர்பை நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் பார்த்தோம், லக்னாதிபதி கன்னியில, அதாவது மேச லக்ன இயல்பில் செல்லும் போது இந்த செவ்வாய் பகவான் வந்து கரெக்டா எங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னியில் செவ்வாயோ, விருச்சிகத்தில் செவ்வாயோ, அதே மாதிரி 10ஆம் இடம் சொல்லக்கூடிய மகரத்தில் செவ்வாயோ, மீனத்தில் செவ்வாயோ அமரக்கூடாது. அப்போ இந்த செவ்வாய் எங்கெல்லாம் இருக்கக்கூடாது, கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கேது பகவானும் இருக்கக்கூடாது, சுக்கிரன் இருக்கக்கூடாது, சூரியன் இந்த இடங்கள்ல இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துடுறோம். இப்போ இந்த செவ்வாய், இப்போ உதாரணமாக இந்த லக்னாதிபதி செவ்வாய் வந்து, இப்ப நான் ஒரு இடத்த எடுத்துக்கலாமே. சரிங்களா? இந்த லக்னாதிபதி செவ்வாய் வந்து ஒரு இடத்த எடுத்துக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணமாக செவ்வாய் பகவான் வந்து இங்க இருக்கிறார்.
சரிங்களா? செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. அப்போ கேது பகவான் இங்க இருக்காரு. சுக்கிரன் இங்க இருக்காரு. சரிங்களா? சூரியன் ஆட்சி பெற்ற சூரியன் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ லக்னாதிபதி 5ல் இருக்கலாமா? இருக்கலாம். 10 வருடத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி 1 + 8 5, அதாவது 50% குட். 5ல் இருக்கலாமா? இருக்கலாம். அப்ப 8ஆம் இடத்து வேலையும் செய்யாரு. அதே சமயத்துல அவர் 5ல் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். சரிங்களா? அப்போ 5ல் இருக்கலாமா? இருக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்ப இந்த 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் இயக்கக்கூடிய இந்த 4 வருட காலங்கள் இயக்கக்கூடிய முதல் 4 வருடம் யார் கையில இருக்கு? கேது பகவான். அவர் எங்க இருக்காரு? 8ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப செவ்வாய் வந்து எப்படி இருக்கிறாரு? பலமா இருக்கிறாரு. ஆனா அதே சமயத்துல செவ்வாய் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாரி, கேது பகவான் எங்க இருக்காரு? 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இருக்கலாமா? ஜாதகரே தீராத பிரச்சனை தேடிக்கொள்ள அமைப்பு இருக்கு. அப்போ இந்த பீரியட் ஆஃப் டைம்ல இந்த செவ்வாயினுடைய பார்வையும் இங்க இருக்கும் கேதுல. அப்போ நல்லா இருந்தா கூட இந்த மனம் 5, 8 தொடர்பு மன குழப்பங்கள் வருமானா கண்டிப்பாக வரும். அப்போ இந்த செவ்வாய் நல்லா இருக்கிறாரா? நல்லா இருக்கிறாரு. கேது பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இங்க என்ன எடுத்துக்கணும்னா 50% நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னோம் இந்த செவ்வாய். கரெக்டா? ஏன்னா 1 + 8, அப்போ இது 50, இது 50, இது அவுட்டு. அப்போ 50% நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்ப இன்னைக்கு இயங்கக்கூடிய நட்சத்திராதிபதி கேது எங்க இருக்காரு? 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. கேது எங்க இருக்காரு? 8ஆம் இடத்துல. அப்போ அங்க 0, ஒண்ணுமே இல்லை. 8ல் இருக்கக்கூடாது இல்லையா கேது. அப்போ வேல்யூ கம்மி. சரி, இது செவ்வாய் என்ன பண்றாரு? திரும்ப அகைன் வந்து 1, 2, 3, 4 தனது 4ஆம் பார்வையாக கேதுவை பார்த்துறாரு. அப்போ 1, 8 தொடர்பு, சித்த பிரம்மை, குழப்பம். அப்போ இதுல இருந்து என்ன பண்ணும்? ஒரு 25 மைனஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஜாதகருடைய வேல்யூ என்ன? 25% ஜாதகர் நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப இந்த 4 வருட காலங்கள் ஜாதகர் 25% தான் சாதகமான ஒரு சூழல்ல இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடணும். அப்ப இந்த 4 வருட காலத்திற்கு ஜாதகர் வந்து தீராத பிரச்சனை, அது வெளியூர் வெளிநாடுகள்ல இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். இப்ப பிரச்சனை கையாளக்கூடிய வேலைகள் இருக்கிறாங்க. இப்ப ஒரு மருத்துவர் இருக்கிறாருன்னா இந்த ஜாதகத்துக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா விருச்சிகத்தில் கேது மருத்துவ தொடர்புடையது, ஆன்மீக தொடர்பு சம்பந்தப்பட்டது, ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை இந்த கேது பகவான் விருச்சிகத்தில் இருக்கிறது கேது கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். கடல் கடந்து இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ஜாதகம் கொடுக்கும். சரி, அடுத்து இருக்கக்கூடிய சுக்கிரன், இவர் எப்படி இருக்காரு பாருங்க. 1, 2, 3 4ஆம் இடத்துல இருக்கிறாங்களா? நல்லா இருக்கா? அப்ப வேலை பார்ப்பாரு. வேலைக்கு நல்லா இருந்தா கூட ஜாதகர் சுகத்தை விரும்புவார். சுகத்தை விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் 5, 12ல. அப்ப பூர்வீகத்தில் இல்லாம வெளியூர்ல போய் இருக்காரு அப்படின்னு சொன்னா ஜாதகருக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கலாம், நட்சத்திராதிபதி 4ல இருக்கலாம், 10க்கு 7. இப்ப வேலை ஓடும். சரிங்களா? அப்போ இவருக்கு வந்து இந்த குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தர்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தர்ம காரியங்கள் சொல்லுவோம் இல்லையா, பாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்பா விட்டு பிரிஞ்சிடணும். எப்படி இருக்கணும்? 9க்கு அது 8, அப்பா விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல். பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கக்கூடிய சொந்த ஊருக்கு அது 12. அப்ப சொந்த ஊர்ல இருந்து வெளியில இருக்கக்கூடிய சூழல் உண்டானா கண்டிப்பாக உண்டு. அப்ப என்ன செஞ்சாரு இந்த ஜாதகர்? வாலண்டராவே பூர்வீகத்தை விட்டு சொந்த ஊர்ல இருந்து அப்பாவை பிரிந்து வாழ்ந்தாரு அப்படின்னு சொன்னா வேலை பார்த்தாருன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். அப்ப 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஜாதகர் சுகத்தை விரும்பக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் இல்லையா? அப்ப செவ்வாய் எப்படி இருக்காரு? 5ஆம் இடத்தில். அப்போ இந்த பீரியட் ஆஃப் டைம்ல இவர் எப்படி எடுத்துக்கலாம்? இவருக்கு வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கும். ஒரு சின்ன ஒரு வீடுக்காக என்ன செய்யணும்? ஒரு கடனை வாங்கிக்கலாம். சரியா? இஎம்ஐ போட்டுக்கலாம். அது உண்டானா உண்டு. வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சின்ன கடனை வாங்கிக்கிட்டு அது அடுத்த பாயிண்ட் தான். பட் ஆனா ஜாதகம் நேரடியாக எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இவருக்கு அப்பா வீட்டு பிரிந்து சொந்த ஊர்ல இருந்து வெளியில இருந்தாரு, வேலையில இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தும். அப்ப இந்த பீரியட் ஆஃப் டைம்ல செவ்வாயும் நல்லா இருக்கிறாரு, சுக்கிரனும் நல்லா இருக்கு. அப்போ ஜாதகத்துல ஒரு என்ன எடுத்துக்கலாம்? ஒரு இது ஒரு 50% எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சுக்கிர பகவான் இந்த இடத்துல இருக்கிறது நல்ல நிலையில இருக்கலாம். அப்போ இது ஒரு 50%, 100 வேணா 50ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 100% இந்த ஜாதகத்துல ஓரளவு எப்படி இருக்கும்? இந்த 4 வருட காலங்கள் ஓரளவு ஜாதகம் நல்லதா இருப்பாரு. சரிங்களா? அப்போ இந்த சூழல்ல கடன் படணும். வீடு, வண்டி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு இஎம்ஐ கேட்டிருக்க இவரு கேட்காட்டாலுமே இந்த வீடுக்கு வந்து கடன் தேடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. 4ல சுக்கிரன் உட்கார்ந்தாருன்னா நட்சத்திராதிபதி 4ல உட்கார்ந்தா வீட்டுக்கு கடன் உண்டு, இஎம்ஐ உண்டு. சரிங்களா? அப்ப அதை வாங்கிட்டு இவர் என்ன பண்ணிக்கணும்? அப்படி
சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி ஒரு மாத 10 நாள் காலகட்டத்துல இந்த சூரிய பகவான் எங்க உட்கார்ந்துருக்காரு? 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ஏழ்பிக்கு 5ல் இருக்கலாமா? செவ்வாயே நல்லா இருக்கிறாரு, சூரியன் நல்லா இருக்கிறாரு. அப்போ 50 இவர் 100 இல்லையா? அப்போ நல்ல நிலை இருக்கு. அப்போ இந்த டைம்ல இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எதெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருமானம் கிடைக்கும், சரிங்களா? தொழில் அந்த அளவுக்கு ஃபேவரா இருக்காது, கர்மா வந்து குறைக்கும். ஏன்னா இந்த டைம்ல என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா சிவன் கோயிலுக்கு அதிகமா போவாரு, ஆன்மீகத்தை அதிக நாட்டம் இருக்கும், குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போறோம். அப்போ யாருக்கெல்லாம் இந்த 5ல் 9லாம் நட்சத்திராதிபதி லக்னாதிபதி இருக்கிறாங்கன்னா தொழிலுக்கு பிரச்சனை தான், வேலைக்கு பிரச்சனை தான். அப்போ பொருளுக்கு இடத்துல அருள் இருக்காது, அருள் இருக்கிறது பொருள் இருக்காது. அப்போ இது வந்து இவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலான விஷயங்களை அதிகரிக்க கொடுக்கும். அப்போ ஒரு மதிப்பு மரியாதை, ஒரு கௌரவம், அந்தஸ்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சாதகமான சூழல் இருக்காது. இந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவர் மனம் விரும்பிய தன்மைகள் தான் இங்க அதிகமா செய்வார். பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துவாரு. குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, கால சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். செவ்வாய் சூரிய சம்பந்தப்பட்டது ஒரு நல்ல அமைப்புல இருக்கிறது. இந்த பீரியட் ஆஃப் டைம்ல ஜாதகர் வந்து ஒரு நல்ல ஒரு மன தெளிவுல இருப்பாரு. குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். ஸோ மனம் அப்படிங்கிறது நல்ல சாதகமான சூழல். பூர்வ புண்ணிய சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சு அப்போ கடைசி இந்த பீரியட் ஆஃப் டைம்ல அவருடைய வாழ்க்கை வந்து சிறப்பான ஒரு சூழல் இருக்கும். அப்போ பொருள் தன்மை அவுட்டுன்னு வச்சுக்கணும், சரிங்களா? அதாவது பொருள் தன்மைகள் என்ன, வருமானம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் அங்கே பிரச்சனை கொடுக்கும். பட் மற்றபடி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்துல அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பீரியட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை 1ஆம் மாதம் சொல்லக்கூடிய டைம், ஓகேங்களா? இப்படி இந்த ஜாதகருடைய நிகழ்வை மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும், சரிங்களா? ஒரு ஜாதகம் எடுத்த உடனே லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, நட்சத்திராதிபதி இன்னைக்கு இயங்குடைய நட்சத்திராதிபதி எப்படி இருக்கிறாங்க, அவங்க மற்ற பாவத்துக்கு எப்படி இருக்கிறாங்க, இதை நீங்க எடுத்துட்டே போதும். ஒரு ஜாதகத்துல பலன் வந்து எளிமையா சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ அடுத்து வந்து நம்ம வரக்கூடிய பதிவுகள்ல வந்து ஒரு ஜாதகத்துல வந்து நம்ம ஒவ்வொரு லெவல்லையும் இதை நம்ம எப்படி ஆய்வு பண்ணலாம் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளுடைய அன்பர்கள் பதிவு பண்ண ஜாதகங்களுக்கு பலன்கள் வந்து 2 ஜாதகத்துக்கான ஆய்வு ஜாதகம் நம்ம போட்டிருக்கிறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மள கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு, வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்துல பலன்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படணும் அப்படின்னு சொன்னா அடுத்த ஜோதிட முறையில நம்ம பலன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுடைய முழு ஜாதகங்களை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா பெய்டு கன்சல்டேஷன் அவைலபிளா இருக்கு. நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதை தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜோதிடம் படிக்கணும்னு ஆர்வம் இருக்குங்க. 15 நாள் வகுப்பு, டிசம்பர் மாதம் இப்போ ஒரு வகுப்பு போயிட்டு இருக்கு. ஜனவரி மாதம் நம்மளுக்கு அடுத்த அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆரம்பமாகுது அட்லி ஜோதிட முறையில. 15 நாட்கள்ல உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஆய்வு பண்ண முடியும். ஒரு உங்க வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதல் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதில் நீங்க கலந்து கொள்ளுங்கள். வருகிற டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி கோவையில் வந்து நம்மளுடைய அட்லி ஜோதிடத்தின் சார்பாக வந்து திருமணத்திற்கான பிரத்யேகமா நிறைய நபர்கள் இப்ப சேட்லயே போட்டிருப்பாங்க. கோயம்புத்தூர் சார்ந்து இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து திருமணம் கைகூடாம இருக்கக்கூடிய அன்பர்கள், திருமணம் நிறைய தடைகள் இருக்குங்க, இதுக்கு என்ன வழிங்க அப்படின்னு தேடக்கூடிய அன்பர்களுக்கு, அது சார்ந்த சொல்யூஷனை தீர்வை நோக்கி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ வருகிற டிசம்பர் 22ஆம் தேதி கோயம்புத்தூர்ல சுகுணா கல்யாண மண்டபத்துல அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துல வச்சு நம்மளுடைய அட்லி ஜோதிடத்தின் சார்பாக அதாவது சுயவர கலா பார்வதி யாகம் மற்றும் கந்தவ ராஜ யாகம் சொல்லுவாங்க. இது பிரத்யேகமா திருமண தடையும் தாமதத்தையும் நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு யாகம் வந்து நடத்துறோம். ஸோ அந்த யாகத்துல கலந்து கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை இலவச ஜோதிட ஆலோசனை கூட வழங்குறோம். அதுல பதிவு பண்ணிட்டு நீங்க அதுல கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பருக்கு இந்த தகவல் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். கோயம்புத்தூர் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், சில நண்பர்கள் வந்து வர முடியாத சூழல் இருக்கலாம். நீங்க என்ன பண்ணணும்னா அவங்களுடைய முன்பதிவு வந்து பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை கண்டிப்பா வந்து நம்முடைய அட்லி ஜோதிட அன்பர்களும் கண்டிப்பா வழங்கும். நானும் அதுல கலந்து கொள்றேன். மற்ற ஜோதிட அன்பர்களும், ஜோதிட இயல்பி ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட ஆசிரியர்கள் நம்முடைய மூர்த்தி சார் இதுல கலந்துக்கிறாங்க. ஸோ அதுல கலந்து கொள்ளுங்கள். இந்த லைவ்ல வந்து ஜாதகங்கள்ல நம்ம எப்படி வந்து கையாளணும், எப்படி வந்து நம்ம அட்லி ஜோதிட முறையில எப்படி ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயங்களை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு ஏழிப்பு லக்னம் போகுது, நட்சத்திராதிபதி போகுது,
அவன் அந்த கிரகமே இல்லாம பலன் சொல்ல முடியும். ஒரு பாயிண்ட். 2வது ஏழு லக்னாதிபதி வரையும் நட்சத்திராதிபதி வைத்தும் அந்த நிகழ்வை நம்ம 12 பாவத்துக்கு பலன் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த 10 வருஷத்துக்கு ஒரு ஜாதகருக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இதுல வந்து நீங்க ஆய்வு பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நிறைய ஜாதகங்கள் எடுத்து ஆய்வு பண்ணுங்க. இதுல பதிவு பண்ணக்கூடிய அன்பர்களுடைய கேள்விகளுக்கு நம்ம பதிலளிக்கக்கூடிய டைமு. ஸோ இதுல ஒரு குறிப்பிட்ட அன்பர்களுக்கு நம்ம பலன்கள் சொல்லிடுவோம். ரைட். இல்லை எதாவது கேள்வி கேட்டிருக்காங்களா? மாயக்கு வந்து 25/8/24 சாரி 25/8/2004. ஒரு நிமிஷம். என்ன கேள்வி? 25/8/2004. டைம் 0:19 AM போட்டிருக்காரு. ஊர் சென்னை. சரி. என்ன கேள்வி? கேள்வி வந்து 20 வயது நிறைவடைந்து 3 மாதம். எது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல முயற்சி பண்றாங்களா? ஆமா. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு இருக்காராம். ஃபாரின் சர்வீஸ் கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? ஏஎல்பி 3ஆம் பாதம், ஆயிலியம் 3ஆம் பாதம் தான் போகுது அப்படின்னு சொல்லி. 25/8/2004 கரெக்டா? 0:19 AM சென்னை. சரி. இவருக்கு ஆக்சுவலி ஜனவரி 2025க்கு பிறகு வாய்ப்பு உண்டு. கிடைக்குமா சார்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா 2025க்கு பிறகு தான் அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்ல நிலையில தான் இருக்குது. ஸோ இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. குரு ராகு இது பேச்சுக்கு பிறகு இந்த ஜாதகருக்கு கண்டிப்பா வெற்றி உண்டு. வாழ்த்துக்கள் ஐயா. நிச்சயமா நீங்க ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்ல போவீங்க. 2025 ஜனவரியிலிருந்து பிப்ரவரி 2026க்குள்ள ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரிங்களா? 100% இருக்கு இந்த ஜாதகத்துல. அனு பாலகிருஷ்ணன் தெரிவு சார் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அருமையான விளக்கம் ஐயா. நன்றி. அப்புறம் சம்பத் குமார் வந்து கோமதின்ற பேருக்கு 2094 சென்னை. 1994 ஓகே. 1994 டைம் 1:50 PM. 1:50 suffering from health issue. 1:50 PM சென்னையா? சென்னை. ஓகே. suffering from health issue. genetic disorder. சரியாகுமா? ரைட். 30 வயது நிறைவடைந்து 3 மாதம் 14 ஆகுது. உத்திராட நட்சத்திரம் 2ஆம் மாதம் சென்று கொண்டு இருக்கிறது ஜாதகத்துல. சனி திசை செவ்வாய் புத்தி கண்டிப்பாக காம்ப்ளிகேஷன் உண்டு. ஸோ இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி கடந்த 2 வருட காலமாகவே விரயங்கள் தான் அதிகமாக இருந்திருக்கும். ஆக்சுவலி நவம்பர் 2024 இருந்து 2026 ஜனவரி மாதம் வரையுமே இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் இருக்கு. மருத்துவமனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாதகருக்கு பூர்வ புண்ணியம் சரியில்லை. பூர்வீகத்திலிருந்து வெளியில் இருக்கணும். இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா விரயம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் இங்க அதிகமா இருக்கு. மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்குங்கம்மா. குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்ல. பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது கொஸ்டின் என்னன்னா சாதகமே இல்ல. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு கோச்சாரத்துல கேது பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்திருந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகருக்கு லக்னத்துல ராகு 7ல கேது கோச்சாரத்தில் மீன லக்னம் போயிட்டு இருக்கு. 2024 நவம்பர்ல இருந்து 2026 ஜனவரி மாதம் வரையுமே ஒரு உத்திராட நட்சத்திரம் 2ஆம் மாதம். ஸோ உங்களுக்கு விரயத்துக்கான காலகட்டம் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பா வந்து இந்த ஜாதகத்துல வந்து பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சரிங்களா உணவின் மூலமாகவே இங்க பிரச்சனை இருக்குன்றதான் காமிக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஜெனட்டிக் தன்மை அதான் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். இது வந்து குடும்பத்திலே இருந்திருக்குமா? இது குடும்ப சம்பந்தப்பட்டதுல குடும்பத்திலே இருந்திருக்கும். உணவால தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி அதாவது ஆக்சுவலி வந்து ஜனவரி 2026 வரையுமே இந்த ஜாதகத்துல உத்திர நட்சத்திரம் 4ஆம் மாதம் முடிய தட்டியுமே இங்க 2028 மார்ச் வரையுமே விரயமான ஒரு காலகட்டம் தான். ஆனா உங்க ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த 2028 மார்ச் மாதம் வரையுமே இவங்களுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுதுமா உங்களுக்கு. சரிங்களா? ஜெனடிக் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனை உண்டு. ஓகே. ஒரே நிமிஷமா இருங்க. ரைட்.
ஆமா. இது நீங்க வந்து கர்மாம்மா. இது நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் அங்க ஜாதகத்துல காமிக்குதும்மா. சரிங்களா? இதுக்கு வந்து ஏத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஓகேங்களா? ம். ம். 2029 இந்த பையன் 34 வயது கடக்க தட்டி இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ம். அடுத்து. அடுத்த கேள்வி. சார், நீங்க சொல்லும் 25ல நான் எக்ஸாம் எலிஜிபிள் இல்லையா? 26ல தான் எக்ஸாம் எழுதுறாராம். எஸ். அதுக்கப்புறம் தான் சொல்றேன். அதுக்கப்புறம் தான் அவருக்கு உண்டு. கேள்வி கேட்கல. கேள்வி இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே. பவின்றதுக்கு போட்டீங்களா? டேட் ஆஃப் பர்த் 9/3/97. 1997. டைம் ஆஃப் பர்த் 2:53 PM. ஓகே. எந்த ஊரு? திருவொற்றியூர், சென்னை. திருவொற்றியூர், சென்னை. ஓகே. கவர்மெண்ட் ஜாப் ஆர் ஃபாரின் ஜாப். ஓகே. ஜாதகர் வயது 27 வயது நிறைவடைந்து 9 மாதம் 7 நாள் ஆகுது. ஸோ ஜென்ம லக்னம், கடக லக்னம், இன்னைக்கு ஏழ்பி லக்னம். ஆக்சுவலி இவருக்கு துலாம் லக்னம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நவம்பர்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 14ஆம் தேதியில ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த ஜாதகர் வந்து வெளியூர், வெளியிடங்கள்ல இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. 2 வருட காலத்திற்கு வெளியூர், வெளியிடங்கள்ல இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த ஜாதகருக்கு உண்டு. 2027 பிப்ரவரி மாதமே இவர் வெளியூர்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்கு. ஸோ இவருக்கு ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேள்வி. ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த ஜாதகருக்கு உண்டா அப்படின்னா, வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குங்கய்யா. கண்டிப்பாக வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. கொஞ்சம் நெறைய விரயங்கள் சந்திக்கணும். நெறைய கத்துக்கிடணும். நெறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமின் மூலமாக இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதகத்துல இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கான பயிற்சிகள்ல கண்டிப்பா அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்திற்காக ஜாதகர் விரயம் பண்ணி தான் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து 2027 பிப்ரவரி வரையும் நீங்க கடந்த காலங்கள்ல முயற்சி பண்ணீங்கன்னா, கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மார்ச்சுக்கு பிறகு பிப்ரவரி 2027க்குள்ள ஒரு அட்டெம்ப்ட் நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட் சோபனா ஸ்ரீதரன். 9997. 9997 2:30 AM. சென்னை. தற்போதைய வேலையில் முன்னேற்றம் மற்றும் வருமான உயர்வு எப்போது கிடைக்கும்? தற்போது கார் கடன் மூலம் வாங்கலாமா? சரி. ஆக்சுவலி இவர் கடக லக்னத்துல பிறந்திருக்காரு. இன்னைக்கு ஏழ்பி லக்னம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஆகஸ்ட் 2024ல இருந்து ஜாதகருக்கு ஆரம்பமாயிருக்கு. கேள்வி கரெக்ட். கடன் பட்டு வாங்கக்கூடிய அமைப்பு இவங்க என்ன சூழ்நிலையாலேயே நண்பர்கள் யாராவது ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அதாவது இவங்க என்னன்னா, சூழ்நிலையினால தன்னை மாத்திக்கிட்டு வீடு, வண்டி வாங்கணும், சொத்து, சுகம், தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதுல கொஞ்சம் லாங் டைமா லோன் போட்டு வாங்கலாமா? இப்படின்ற கேள்வி வருமானா கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? இப்ப வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கா? அக்டோபர் 2025க்கு பிறகு ஒரு வாய்ப்புகள் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கு. எஸ் கண்டிப்பாக உண்டு. லோன் போட்டு தான் வாங்குவாரு. கடன் பட்டு வாங்கக்கூடிய அமைப்பு தான் அந்த ஜாதகத்துல இருக்கு. சரிங்களா? ஓகே. ஒரு ஆசைக்காக வாங்க போறாரு. வேற வழி கிடையாது. வேற என்ன கேள்வி கேட்டாங்க? சுஜாதா சீனிவாசா. கடன் பட்டு வாங்கலாமான்ற கேள்வி இல்லையா? பேராசையால மாட்டிட விடாதமா? வாங்கலாமா? வாங்கலாம். சரிங்களா? ஆனா வருமான உயர்வு உண்டா? வருமான உயர்வு வருமானங்களும் நல்லதா இருக்கு. சரிங்களா? இவருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல வாய்ப்புகள் உண்டு. வரக்கூடிய குரு பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஆனந்த்குமார். 26/12/93. 26/12/93. 3:45 AM. 3:45 AM. ஓகே. எந்த ஊருங்க? ஊர் புதுக்கோட்டை. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யலாமா? அல்லது ஊரிலே என்ன வேலை செய்வது? இப்போ டாக்டர்ல சிசிடிவி கேமரா ஃபிட்டிங் வேலை கிடைத்தது அல்லது கவர்மெண்ட் ஜாபுக்கு முயற்சி. சரி. வயது 30 வயது நிறைவடைந்து 11 மாதம் 20 நாள் ஆகுது. இன்னைக்கு ஏழ்பி லக்னம். ஆக்சுவலி இவர் பிறந்தது விருச்சிகத்துல பிறந்திருக்காரு. இன்னைக்கு ஏழ்பி லக்னம், கும்ப லக்னம், அக்னி நட்சத்திரம் 4ஆம் பாதம். கேள்வி சரியாக அமைந்திருக்கிறது. இந்த ஜாதகத்துல வெளியூர்ல வேலை பார்க்கலாம். வெளியூர் வெளிநாடு வேலை உண்டு. இந்த ஜாதகம் தாராளமாக
கண்டிப்பாக ஜூன் 2025க்குள்ள வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டானா கண்டிப்பாக உண்டு இந்த ஜாதகருக்கு. நல்லா இருக்கே, வாய்ப்பு உண்டுங்க. வருமானத்துக்காக போகலாமே. இவர் வெளியூடு வருமானங்களும் வரும். வெளிநாடு வருமானமும் உண்டு. தாராளமா இருக்கீங்கயா, போகலாம். நெக்ஸ்ட் மீனா குமாரி. 21/12/81 சென்னை. சொல்லுங்க. 21/12/81 1981 சென்னை 6:30 PM. 6:30 PM சென்னை. என்ன கேள்வி? ஹெல்த் இஷ்யூ எப்போ குறையும்? யாருமே பார்த்த ஜாதகமா இது? ஓகே, இது வேற இல்லையா? சரி, 42 வயது நிறைவடைந்து 11 மாதம் 24 நாள் ஆகுது. இவருடைய பிறந்த லக்னம் முதல் லக்னத்தை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஏஎல்பி லக்னம். ஆக்சுவலி வந்து துலாம் லக்னம் விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதம் போயின்னு இருக்கு. சுகம் சம்பந்தப்பட்ட கேள்வி. இன்னைக்கு விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதம். ஜாதகர் கடந்த ஏப்ரல் மாசத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் கோச்சாரத்தில் இருந்து இருக்கிறார். ஸோ கடனில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, நோயில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஜாதகர். விரயத்தில் இருக்காங்க ஜாதகர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து விரயத்துக்கான ஒரு காலகட்டம் தான். மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. இவருக்கு உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜாதகத்தில் கேள்வி வந்திருக்கு. ஸோ எஸ், கொஞ்சம் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை அப்படிங்கிறதான் காமிக்குது. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு வந்து எஸ், அப்போது கொஞ்சம் பெரும்பளவில் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு ஒரு 50% பிரச்சனை உண்டானா கண்டிப்பாக உண்டுமா. சுகம் அப்படிங்கிறது இங்கே சாதகமாக இல்லை. சரிங்களா? உணவு பழக்கத்தில் கவனமாக இருங்க. ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே. வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? உணவு பழக்க வழக்கத்தில் வயிறுலையும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்லது. சொல்லுங்க. நெக்ஸ்ட் சக்தி. ஐயா, திடீர்னு ஒரு நர்சிங் பொண்ணு, படிக்கிற பொண்ணு லவ் பண்றாங்க. சரி வருமான்னு சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் இருக்கா? 4/10/88. 4 கண்டிப்பா உண்டு. 4/10/1988. 1988 காலை ஒரே நிமிஷம். 1988 காலை 4:55 தர்மபுரி மாவட்டம். 4:55 தர்மபுரி மாவட்டம். உங்க வீட்ல யாராவது சூசைட் பண்றாங்கன்னு பாருங்கம்மா. 4:55 தர்மபுரி. சக்தின்றது ஆண். லவ் பண்ற பொண்ணு. ஓகே. பெண் லவ் பண்றாங்க. சரி வருமா? ஓகே. உங்க வீட்ல கண்டிப்பா வந்து சூசைட் அட்டெம்ப்ட் கண்டிப்பா நடந்திருக்குமா உங்க பாரம்பரியத்துல? சரிங்களா? ஆக்சுவலி வந்து இவர் பிறந்த லக்னம் சிம்ம லக்னம். இன்னைக்கு வயது 36 வந்து 2 மாதம் 11 நாள் ஆகுது. இன்னைக்கு ஏஎல்பி லக்னம் தனுசு லக்னம் பூரண நட்சத்திரம் 2ஆம் மாதம் சென்று கொண்டே இருக்கிறது. இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்க சொன்னதே கேட்க மாட்டாங்கம்மா. சரிங்களா? மனக்குழப்பத்தில் இருக்கிறாங்க. செப்டம்பர் 2023 இருந்து இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு இவங்க பூர்வீகத்திலேருந்து வெளியூர்ல இருக்கணும். வெளியூர், வெளியிடங்கள்ல இருக்கணும். பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடாது. காது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மனக்குழப்பங்கள் இருக்கானா கண்டிப்பா இருக்கு. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, தீராத பிரச்சனை, நோய் நொடி, வம்பு, வழக்கு, மனக்குழப்பங்கள், எதிர்மறையான சிந்தனைகள் இந்த பொண்ணுக்கு இருக்குமானா இருக்கும். இவங்க வந்து என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையை பண்ணியாட்டு நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க சொன்னாலும் கேட்கக்கூடிய தன்மைகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. இவங்களுக்கு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமா இருக்கா அப்படின்னு சொன்னா பொருத்தமில்லாத இருக்கு. அவங்களுக்குமே வந்து சாதகமா இல்லையே. சரிங்களா? 2025 நவம்பர் மாதம் வரையும் இந்த ஜாதகத்துல சாதகமாக இல்லை. சரிங்களா? அதுக்கு பிறகு இவங்களுக்கு சாதகமா இருக்கு. ஸோ 2025 நவம்பர் மாதத்துக்கு பிறகு முடிவு பண்ண சொல்லுங்க. நல்லது. நன்றி. அடுத்து கணேஷ். 16/11/82. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. 16/11/82. 1982. தியாகி இல்ல இவங்க. குடும்பத்துக்காகவே இவர் உழைக்கணும்னு இருக்கு. தியாகி மனப்பான்மை. 1:10 PM. 1:10 PM. எனக்கு வேலையில ப்ராப்ளம். எந்த ஊர்மா? மலேசியா. மலேசியால எந்த பிளேஸ் சொல்லுங்க? குலாலம்பர். குலாலம்பர். LUMPUR. கோலாலம்பூர். தனித்தனியா போட்டிருக்காரு. ஓகே. என்ன ஸ்பெல்லிங் போட்டிருக்காங்க? KUALA. ஓகே. LU. ஓகே.
செலங்கூர். எனக்கு 42 வயது நிறைவடைந்து 29 மாதம் ஆகுது. ஓகே. ஜாதகர் வந்து இவங்களுடைய அதாவது மனைவி, நண்பர்கள் சரிங்களா? மனைவியாலேயே செயல்படக்கூடிய ஜாதகர் சரிங்களா? மனைவி என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். சூழ்நிலையிலாம் ஜாதகர் இயங்கக்கூடிய தன்மைகள் உண்டு சரிங்களா? இவருக்கு வந்து சூழ்நிலையினால என்ன பண்ணணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கிற கட்டாயம் குடும்பத்துக்காக, சூழ்நிலைக்காக, வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓகேங்களா? அதுக்கு கேள்வி என்ன? தொழில் சாதகமா இல்ல இந்த பீரியட் ஆஃப் டைம்ல. எனக்கு வேலை ப்ராப்ளம் இருக்கு. தொழில் தான் சாதகமா இல்லன்னு சொல்லிட்டேன். டிசம்பர் 2023 இருந்து ஜனவரி 2025 வரை தொழில் சாதகமா கிடையாதுங்க ஐயா. ஃபேவரா இல்ல. நீங்க விரும்பின அதாவது மனசு என்ன விரும்புதோ அத வந்து நீங்க உங்க வேலையில எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? சூழ்நிலையிலே ஜாதகர் மாத்திக் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. ஸோ எஸ். ஸோ அதனால வந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஜனவரி 2025 முடிய தட்டி கொஞ்சம் கவனமா இருக்கணும் வேலையில. சரிங்களா? வேலைங்கிறது பொருத்தமாக இருக்காதுங்க ஐயா. உங்க மனச நீங்க மாத்திக்கிறது நல்லது. வேலைய விட்டீங்கன்னா வேலை கிடைக்கிறது கஷ்டம். சரிங்களா? ரொம்ப கவனமா இருக்கணும். What need to do? Which God should I pray? சூப்பர். சரியான கேள்வி. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. வீரபத்ரன், முருகன் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. சரிங்களா? உங்க மனைவியோட சேர்ந்து அல்லது நண்பர்களோட சேர்ந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல மாற்றங்கள் உண்டு. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு ஐயா. சரிங்களா? சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? சித்தர்கள் வழிபாடு பண்றது நல்லது. தொழில் வந்து உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, 2026க்கு பிறகு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு. அதை தட்டி கொஞ்சம் கவனமா இருங்க. சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க. ஒரு குருவை பலமா படிச்சுக்கோங்க. ராகவேந்திர பலமா படிச்சுக்கோங்க. ஜோதிட படிங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. கண்டிப்பா உண்டு. நல்லது. நன்றி. அடுத்த கேள்வி இருக்கா? சோபனா ஸ்ரீதரன் கேட்டிருக்காங்க. அடுத்து வேற ஏஎல்பி ஜோதிடராகி ஏஎல்பி சர்வீஸ் செய்ய வாய்ப்பு கிடைக்குமான்னு டேட்டா பத்தி கொடுத்தாங்களா? இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, அதை அப்புறம் பார்க்கலாம். வேற அடுத்த கேள்வி இருக்கான்னு பாருங்க. அப்புறம் பரமநாதம் லக்ஷ்மி 16/12/78 16/12/78 1978 டைம் வந்து 8:03 PM 8:03 PM. ஓகே. தியாகி இவங்க சரிங்களா? ஸ்பிரிச்சுவலி கனெக்டட். ஊர் போடல. விடுமலை பொழுது விக்ரம். டைம் இருக்கா? பிளேஸ் போடல. வீடு மனை யோகம் இருக்கா? சரி. 16/12/1978 20 அதாவது 8/3க்கு பிறந்திருக்காங்க. இந்த ஜாதகி சென்னை நம்ம போட்டுறோம். அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. அத டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகே, விட்டுருங்க. கேள்வி விட்டுருங்க. ஓகே. அப்புறம் மீனாட்சி 3/2/2007 7:49 காலை திருவண்ணாமலை. கேள்வி எதுவும் போடல. திருவண்ணாமலை. ஓகே. 3/2/2007 பிறந்திருக்காங்க. 7:43 AM. மேச லக்னம், அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் மாதம், வயது 17 வயது 10 மாதம் ஆகுது. ஆக்சுவலி இந்த ஜாதகருக்கு இப்பதான் அவங்களுக்கு மாற்றம் நடந்திருக்கு. ஆக்சுவலி இந்த ஜாதகர் வந்து காதல் வாய்ப்புகள் உண்டுமா? இங்க வந்து காதல் லவ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ மன விரும்பிய தன்மைகள் தான் இங்க ஜாதகத்துல இருக்கு ஆக்சுவலி. சரி, படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, படிப்பு வந்து தொழில்களில் படிக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் இந்த ஜாதகருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா, அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாராளமாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவங்க என்ன பண்ணணும்னா பாலிடெக்னிக் படிக்க வச்சிருங்க. தொழில் சம்பந்தமான விஷயங்கள் படிப்பது அந்த ஜாதகருக்கு சாதகமாக இருக்கு. ஸோ மனம் விரும்பிய தன்மைகள் தான் இங்க ஜாதகர் கேள்வி இருக்கும். ஓகேங்களா? காதல் பண்றாங்கன்னா பண்றாங்க, வேற வழியே கிடையாது. நல்லாதான் இருக்கு பையன். அந்த ஜாதகத்துல கேள்வி என்ன கேள்வி வருது? ஒண்ணுமே இல்லையே, நல்லாதான் இருக்குது கேள்வி. ஜாதகத்துக்கு கேள்வி வாய்ப்பு. ஐஸ்வர்யா சரிங்களா? வேற அடுத்த வாய்ப்பு நான் சொல்லுங்க. ஐஸ்வர்யா கேட்டிருக்காங்க. 31/1/1976 2:15 AM பெங்களூர். வேலை மாற்றம் எப்பொழுது? நல்ல வேலை கிடைக்குமா? பெங்களூர்ல எந்த பிளேஸ்னு போடல. பரவாயில்ல. ஓகே. என்ன கேள்வி? வேலையா? வேலை மாற்றம் எப்பொழுது? சரி, வயது 51 வயது 10 மாதம் 14 ஆகுது. வேலை கேள்விக்கான கேள்வி கரெக்டா அப்படின்னா பரணி நட்சத்திரம் 2ஆம் மாதம் ஜாதகம் சென்று கொண்டிருக்கிறது.
அவருடைய லக்னம் வந்து ஏழ்பி லக்னம். ஆக்சுவலி வந்து இவருடைய லக்னம் வந்து ஜென்ம லக்னம் வந்து விருச்சக லக்னம். ஏழ்பி லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மேச லக்னம் போயிட்டுருக்கு. உருவாக்குறது அவங்க தான், அழிக்கிறவங்க தான். தேவையில்லாம இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யோசனை இல்லாத திங்க் பண்ணாமலே அவசரமா ஏதாவது ஒரு முடிவுகள் எடுத்து அதில போய் பிரச்சனையில மாட்டிக்கிடுவாங்க. கொஞ்சம் கோபங்கள குறைக்கிறது ரொம்ப நல்லது. முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடனை கொடுக்குமா, பிரச்சனை கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்கும். பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் ஜாதகத்தில இயங்கிக் கொண்டிருக்கு. அப்போ இவங்க பாக்கியமா இருக்கிறாங்க. இவங்க நல்லதா இருக்கிறாங்க. ம். அதே சமயத்தில வந்து இவங்களுக்கு வேலைங்கிறது வெளியூர், வெளிநாடுகள்ல வருமானம் வந்தாலும், கடனுக்காக தீராத கடன்காக போகணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. பிரச்சனைக்குரிய வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. மறைமுகமான வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளியூர், வெளிநாடுகள், வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய வருமானங்கள் தான் குடுக்கும். இந்த ஜாதகத்துல என்ன கேள்வி கேட்குறாங்க? வேலை மாற்றம் இப்போது இருக்கதை விட நல்ல வேலை கிடைக்குமா? இப்பலாம் வந்து இந்த 1 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்படியே போயிருங்க. சரிங்களா? 2026 நவம்பர் வரையும் இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேலைங்கிறது நல்ல பாக்கியமா தான் இருக்கு. வேலை லாபமா தாம்மா இருக்கு. உங்களுக்கு வருமானங்கிறது மறைமுகமான வருமானம் கன்சிஸ்டன்ஸியா இருக்கு. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு தான் சாதகம் இல்ல. நவம்பர் 2026 வரையும் நீங்க இப்படியே போயிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ம். சரி, உங்களுக்கு புரமோஷன் சம்பந்தமான விஷயங்கள் வருமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரண 3ஆம் மாதம் செயல்படும்போது கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு, பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நல்ல குரோத் இருக்கு. தவற விடாதீங்க. கவனமா இருங்க வேலையில. நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பரிமளா குஷ்பு. ம். 11/1/1974. ம். 11:59 PM. 59 PM-ஆ? ஓகே. எனக்கு வரவிருக்கும் பிளேஸ். பிளேஸ் போடலையே. ஓகே. பரவால்ல. என்ன கேள்வி? தர்மபுரி. எனக்கு வரவிருக்கும் பெருந்தொகை எப்போது, எந்த மாதத்தில், எந்த நாளில் கிடைக்கும்? பெருந்தொகை. இப்ப வரக்கூடிய பணம் எப்போ வரும்னு கேட்கறாங்க இல்லையா? வயது 50 வயது நிறைவடைந்து 11 மாதம் 3 நாள் ஆகுது. பிறந்த லக்னம் வந்து கன்னி லக்னம். இன்னைக்கு ஏழ்பி லக்னம், புரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் கும்ப லக்னம் சென்று கொண்டே இருக்கிறது. இந்த ஜாதகர் லாபத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கணும், வருமானத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்ற அமைப்பு இருக்கானா இருக்கு. ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி வருமானம் வரும். வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய வருமானங்கள் வந்து ஒரு அழுத்தமான சூழல்ல தான் இருக்கும். இவங்க எப்பவுமே கேக்க குடுக்கக்கூடாதுங்க. சரிங்களா? இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கேட்டா குடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ பணத்தால் கொஞ்சம் அழுத்தத்த சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கானா? இருக்கு. ஓகேங்களா? சரி, இவங்க எப்ப கிடைக்கும்? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ எஸ். ஜூன் 2025க்கு பிறகு ஒரு ஓகே. 4ஆம் வகுப்பு 2ல இருபுறமான வருமானங்கள் உண்டு. அம்மா நீங்க வந்து கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு பண்ணுங்க. மே 2025க்குள்ள ஒரு வாய்ப்புகள் இருக்குமா? சரிங்களா? கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவது இந்த ஜாதகத்துல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? முருகன் அல்லது வாராகி வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு பணவரவு உண்டு. அடுத்த கேள்வி. நல்லது. ஸோ இதுவரை நம்முடைய நேரலையில தொடர்பு கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும், இதில் கலந்து கொண்ட அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியதற்கு நம்ம ஒரு நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குருவனுடைய அருளும், திருவருடைய அருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இது பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும். உங்களுடைய ஊக்கம், உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அல்லது உங்களுடைய ஆர்வம் அல்லது உங்களுடைய ஒரு வாழ்த்துக்கள் தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்துவோம். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள்லையும் நம்ம உங்களுடைய ஜாதகங்களை நம்ம ஆய்வு பண்ணி பதிவு பண்ணலாம். உங்களுடைய கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. என்னுடைய ஜாதகத்துக்கு முழுமையா வந்து பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படி விருப்பப்படுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய ஆஃபீஸ் என்ன நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்குறோம். அதில் தொடர்பு கொண்டு உங்களுடைய பெய்டு கன்சல்டேஷனை பதிவு பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நிலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய ஏல்பி ஜோதிடர் மற்றும் பயிற்சியாளர் ராஜ் அருளானந்தம்.
நன்றி, வணக்கம். யாரோ ஒருத்தர் நான் பொறுத்த பிறகு ஏபி படிக்க முடியும். க்ளோஸ் பண்ணிடுங்க.